அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பிரகாசம் என் அப்பன் சக்தி ஐங்கரன் முருகு பதத்துணையே காப்பு. அன்பான அனைவருக்கும் பணிவான நம்ம ஸ்ரீனிவாசன் ஐயா தொடர்ந்து உயிர் விளக்க பணி செஞ்சிட்ருக்காங்க. இங்கே எல்லாருக்கும் கஞ்சி வச்சுட்ருக்காரு. இப்போ வந்து சாப்பாடாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கருத்து வெளியாக இருக்குது. அதனால் எல்லோரும் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஐயாவுடைய இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்துட்டோம். நேரத்தை ஒதுக்கிட்டு ஒரு 1/2 hour வந்து ஆத்மவிஸ்வாரம் பண்ணுவோம். ஆத்மவிஸ்வாரம் ரொம்ப முக்கியம். வேறு நீங்கள் பேசுகிறதுனாலும் பேசலாம். அப்படியே ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கிறேன். இது முழுக்க வரலாறுடைய கருத்து தான். நம்மை நாம் விசாரிப்பது, நம் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பது. ஐயா எங்கே வாங்க, நீங்கள் தான் வாங்க. இது வந்து ஒரு கன்வர்சேஷன் முறையில் போனால் தான் அது எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி. ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றிங்க? என் பேர் டிஎன் ராஜன். உங்கள் பேர் கேட்கலையா? நான் யாருன்னு நான் உங்கள் பேர் கேட்கல, உங்களை பற்றி சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். பேர்னா பெயர் வந்து ஒரு கற்பனை செய்யப்பட்டது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த எழுத்தில் வேறு பேர் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த டைமுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ராசி பலன் அதெல்லாம் பார்த்து வைக்கிறது தான். அதனால் பேர் வந்து ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான், மற்றவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டபிளாக போயிருக்கீங்கன்னு வச்சுங்க, அங்கே பேர் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக 104 இங்கே வாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு பேர் உங்களுக்கு 104 தான். அதில் பெயர் என்பது ஆன்மாவில் போய் பொருந்தாது, அது வெளியில் தள்ளி விட்டுரும். பெயர் உங்களை பற்றி சொல்லுங்கள். அதை பார்த்தீங்கன்னா கிரானைட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 வருஷம் இருந்தேன். எதுங்க ஐயா? கிரானைட் கல், அதாவது கனிமம். ஆமாம், அந்த தொழிலில் வந்து ஒரு 30 வருஷம் போவோம். அதில் 30 வருஷமாக அதில் ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜராக. இல்லை, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறது எனக்கு தேவையில்லையே. சரி, நீங்கள் உங்களுக்கு தேவை அது. எனக்கு வள்ளலார் பற்றி, உங்களை பற்றி தான், நீங்கள் செய்கிற தொழில் பற்றி, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தா அந்த ஓகே. நான் வந்து உங்களை பற்றி தான் கேட்டேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்களை பற்றி நீங்களே சொல்லணும், அப்புறம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, நான் வந்து வேதாத்திரத்தில் இருந்தேன். வேதாத்திரத்துலேருந்து இப்போதைக்கு இன்னொருத்தரை சாரவே சாராதீங்க. சரிங்க. அங்கே என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ எந்த ஒரு இதையும் சாராதீங்க, உங்களை மட்டும் சார்ந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். அங்கே நான் அப்சர்வ் பண்ணது பார்த்தா உடல் உயிர் மனம். ஓகே, அதில் ஒரு சில சிக்கல் இருக்குது, அது போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அவங்கள பற்றி அவங்களும் எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான். அவங்க ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அதை மைண்டில் இது பண்ணியிருப்போம். இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன தெளிவாக இருக்கீங்க? அதில் தெரிஞ்சது வந்து உடல் உயிர் மனம். ஓகே, இது 3 ஒருங்கிணைந்தால் தான் மனிதர் வாழ முடியும். வெரி குட். ஒன்று எது ஒன்று தடைப்பட்டாலும் நம்ம ஏன் அந்த மாதிரி? சப்போஸ் உடல் இல்லை அப்படின்னா, உடல் இல்லைன்னா என்ன ஆகும்? உடல் இல்லை அப்படின்னா அந்த உடல் இல்லைன்னா உயிர் போனால் தான் அந்த உடலுக்கு இது இல்லை. உடல் இல்லைன்னா உயிர் போயிடுமா? உயிர் இல்லைன்னா உடல் கண்டுடுமா? உயிர் இல்லைன்னா தான், உயிர் போயிடுச்சுன்னா தான் உடல் போயிடுங்க. உயிர் எங்கே போகும்? உயிர் எங்கே போகாது, அது ஆத்மா. அது வந்து உயிர் வேற, ஆத்மா வேறவா? ஆத்மா வெளியே வந்துட்டு அது ஆத்மா, உடலில் இருக்கும்போது அது உயிர். ஆத்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? மனிதனுக்குங்களா? என்னையா
இந்த மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இல்லைங்களா? மனிதன் வேற அப்போ ஆத்மா வேறவா? ஆமாங்க, நம்ம உடலாக இருக்கும்போது மனிதனாக வாழறோங்க. சரி. அது உயிர் பிரிந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரிந்த உயிர் வந்து ஆத்மாவா, அதுக்கு அழிவு கிடையாது. சரி. ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஆத்மாவுக்கு அழிவு இல்லாத போது அழிகின்ற உடலை ஏன் எடுக்குது? அது ஆத்மா அழிவில்லை, ரைட், ஓகே. அது உடல் அழியுது, ரைட்டு. அழிகின்ற அந்த உடலுக்குள்ளே ஏன் வந்து திருப்பியாவது போகுது? உடல் ஆன்மாவுக்கு கருவி வேணும்ல, என்ன ஐயா? ஒரு கருவி வேணும்ல, ஆ, ஒரு கருவி வேணும்ல. ஆமாம். இப்போ இந்த ஆன்மாவும் ஜீவன் இருக்கு, சரி, ஓகே. அது எங்கே போய் செயல்படும்? வெரி குட், வெரி குட், சொல்லுங்கள். சரி, ரைட், புரியுதுங்களா? ஆமாம் ஆமாம் இப்போ நாமளே ஒரு உருவாக்குற கருவி வந்து செயல்படுத்துகிறோம். ஆமாம். இறைவன் வந்து நம்மளுக்கு அனுப்புகிறான், சரிங்க, ஓகேவா? ஓகே. இந்த ஆன்மா ஜீவன் எல்லாமே வந்து சொல்லுங்கள் பாரு, மெதுவாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறதுன்னா, நமக்கு வந்து ஓகே, யோசனை பண்ணி சொல்லுங்கள். யோசனை பண்ணுறேன், அதாவது பேச்சு வரல. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த மாயில வந்து நம்ம சிக்கின்னு தவிக்கிறோம். சரி. இறைவன் கிட்ட நம்ம வந்து அமுச்சிட்டான். சரி. ஆனால் வந்து அவன் தேடுறான் நம்மள. இறைவன் எங்கே இருக்காரு? இறைவன் இருக்காரு. ஆமாம், எங்கே இருக்காரு? காற்று மூலியமா அவன் தான் இறைவன். எங்கே? காற்றுன்றது இருக்கு. காற்று உணர்வு முடியுதா? காற்று வந்து தொட்டது படுது, இல்லை தான் காற்று படுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜீவன் காற்று ஆமாம், நம்ம வந்து அதே தான் சுவாசிக்குது. ஆமாம் ஆமாம். நம்மளை இயக்குறோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு மேலே ஒரு காற்று இருக்கு. காற்று அது என்ன காற்று? ஜீவன் ஆன்மான்ற காற்று. அதை வந்து அறிய முடியாது. இந்த ஜீவனோட அது கலக்கும்போது அதை நம்ம பார்க்க முடியும். சரி, புரியுதுங்களா? சரிங்க. இதை வந்து நம்ம சுவாசிக்கிறத வந்து சாதாரண இயக்கத்துக்கு உண்டான காற்று, உடலில் வந்து இயக்கிறதுக்கு காற்று, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆமாம், சரிங்க. அது இல்லைனாலும் இந்த உடல் வீழ்ந்துடும். அது ஒரு ஆட்டம். ஆமாம், ஆட்டமானது. ஆனால் இதையும் நம்ம வந்து ஒரு இயக்கம் வந்து நமக்குள்ளேயே அதை வந்து இயக்கும் போது ஜீவனோடு கலந்து ஆன்மா கலந்து தான் நம்ம வந்து பேரொழியை பார்க்க முடியும். சரி சரி. நம்ம முதல்ல வந்து நம்ம ஜீவ ஒளியை நம்ம பார்க்கணும். சரிங்க. ஜீவ ஒளி பார்க்கும்போது தான் பேரொழி பார்க்க முடியும். சரிங்க. ஏன் பேரொழியை பார்க்கணும்? பேரொழியை பார்க்கணுன்னா நம்ம வந்து இதுலேருந்து விடுபடணும் இல்லையா? இதுலேயே இப்போ இந்த சட்டை கீஞ்சு போச்சு. ஆமாம். இந்த சட்டையை கட்டிட்டு வேறு சட்டை போடுறோம். ஆமாம். அது போல தான் நம்மளுக்கு பிறவியாக நடந்து இருக்கு. சரிங்க. சரி, புரியுதுங்களா? சரி. அந்த மாதிரி அந்த பிறவியை வந்து நம்ம இந்த சட்டை மாதிரி கட்டி போட்டுன்னு இருக்கா, கடைசியில் போய் எங்கே சேர போகிறது? சரி, இப்போது முன்பிறவி இருக்குதுங்களா? முன்பிறவி இருக்கத்தோடு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். முன்பிறவி இருக்கிறது எப்படி நம்புறது? நம்பாதில்ல வேற. இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஆமாம். அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதாய் பேயாய் கணங்களாய் பல்வசராகி முனிவராய் தேவராய் செல்லா என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான். சூப்பர் சூப்பர் மணிவாசகர். ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி சொல்றாரு? ஓகே, அடியனுடைய ஒரு சிறு சந்தேகம். சொல்லுங்க. இது மணிவாசகர் போய் சொல்ல மாட்டார். ஞானிகள் இல்லை ஞானிகள் வந்து அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. இப்போ அடியன் நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லி சிவபுராணம் படிக்கிறேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாக அது படிக்கிறான். ஆனால் எனக்கு வந்து அது பொய்யா தான் தருது. எனக்கு நான் அதை படிக்கிறேன் ஒழிய நான் புல்லாக இருந்தது எனக்கு தெரியாது. இப்போ ஐயா மாணிக்கவாசகர் சொல்கிறத நான் நம்புகிறேன், அவ்வளோதான். இங்கே சொல்கிறது இருக்கு. மாணிக்கவாசகர் சொல்கிறாருன்னா, ஆமாம், நாம் எல்லாமே பொய் தான். பொய்யை கட்டின்னு தான் நம்ம ஆண்டுன்னு இருக்கோம். மெய்யை நினைக்கல. மெய்யன்றது வந்து ஒன்றும் தெரிஞ்சிக்கல. நம்ம பொய் தான் இப்போ நான் நினச்சின்னு இருக்கோம். நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், என் மனைவி இருக்கா, பிள்ளைங்க இருக்காங்களே, எல்லாமே பொய் தான். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். மெய் கிடையாது. கரெக்ட். மெய்ன்றது ஒன்று கண்டுபிடிச்சானா இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்பட மாட்டான், அனுபவிக்க மாட்டான், அவன் ஒரு மூலையில் இருந்துருவான். வெரி குட் வெரி குட். இப்போ பொய்யில் ஏன் நாம் இருக்கோம்? பொய்யில் இருக்குன்னா அதுதான் நம்ம வந்து பொய்யில் இருக்குன்னா இந்த பொய்யிலேருந்து நம்ம மீண்டு வரணுன்றது தான் கடவுளுடைய ஆசை. தவறாலாம் நினச்சிக்காதீங்க. தவறாக நம்ம வந்து சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஐயா நீங்கள் கேட்கறதுக்கு நான் கோவப்படல. இது வந்து எப்படின்னா அது பொய்யில் ஏன் இருக்கணுமோ அப்படின்னு பொய்யில் இருக்கணும்னா அந்த நான் சொல்கிறேன், இந்த மாயையில் வந்து நம்ம இன்னும் சுற்றின்னு தான் இருக்கோம். சரி, மாயையை நாம பிடிச்சிட்டு இருக்கோமா, மாயை நம்மளை பிடிச்சிட்டு இருக்கோம்? நாம தான் பிடிச்சிருக்கோம் மாயை.
ஏன் பிடிச்சிட்டு இருக்கோம்? ஏன் நாம் பிடிச்சிட்டு இருக்கோம்? 8 குணங்கள் உண்டு சரிங்க. நம்ம இதுல 8 குணங்கள்ல வந்து அகங்காரன்றது இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஆமா. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல செய்யணும்னா போறோம், ஒரு நம்ம ஏதோ ஒருத்தர் இடிச்சுடா நம்மளன்னு வச்சுக்கோங்க, நம்மனா வேண்டாம்ப்பா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த அகங்காரன்றது நம்மளை விடாது. என்ன சொல்லும், அவன் பாரு உன்னை இடிச்சுட்டு தனாவட்டில் போறான், நீ அவனை கம்னு இருக்கியா, அடிடா அவனை பிடிடாடணும். ஆனா அதுல இந்த பாவத்தை யார் சேர்க்கிறது? அந்த அகங்காரன்ற குணம் நம்மளை வந்து சேர்க்குது. ஆன்மான்றது அமைதியா தான் இருக்கு. இந்த மனமாகப்பட்டது எப்படி இன்பம் துன்பம் எல்லாத்திலையும் ஈடுபட்டு பாவத்தை சேர்த்து, நம்ம ஏற்கனவே செய்த பாவம் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்து இதுல வருது. அது தனியா அவங்க செஞ்ச பாவம் எப்படி ஏன் வராது? நம்ம அவருடைய இப்போ சொத்து இருக்கு அப்பாவுக்கு, அப்ப சொத்து நம்ம வேணாம்னு சொல்ல முடியுமா? அது வந்து உலகில் இதுங்க, உலகில் இல்லையே. அவருடைய பாவ புண்ணியமும் நமக்கு சேருது இல்ல. ஏமா அவர் 7 வீடு வச்சு ஆகமத்துல 7 வீடு அப்பா வச்சிருக்காரு. ஓகே 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 நான் சொல்றேன். அப்ப நான் இந்த ஞானியினுடைய இது ஒன்று சொல்றேன். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவரவர் வினை வழி அவரவர் வினை வந்தது. ஆமா. அந்த வினை எதனால வந்து? விந்துனால வந்தது. நீங்க வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி மகரிஷி இல்லைங்க, விந்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐயா பெரியவர் என்ன சொல்றாருன்னா மும்மலம் அகற்றுன்றாரு. ஆமா, மும்மலம் அகற்றுன்றாரு. இப்போ நான் வந்து எங்க அப்பா விந்துல தான் நான் வந்தேன், எங்க அம்மா சுரோனத்துல தான். ஆன்மாவுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆன்மாவுக்கு எப்படி சம்மந்தம் இல்லைன்னு ஒரு நிமிஷம் சொல்றேங்க இருங்க. நாம சாப்பிட்ற உணவு ஒரு சொல்றேன். நாம சாப்பிட்ற உணவு செல்களாக மாறும். 200 டைப்ஸ் ஆஃப் செல்களாக மாறும். எலும்பு செல்லு, நரம்பு செல்லு, நெஃப்ரான், கிட்னியில் இருக்கிற செல்லுக்கு பேர் நெஃப்ரான், மூளையில் இருக்கிற செல்லு நியூரான், இப்படி நிறைய செல்கள். அதில் ஒரு வகையான செல்லு தான் விந்து செல். உணவு தான் மாறுது. எல்லாத்துலேயுமே டிஎன்ஏ இருக்குது. எல்லா செல்களுக்கும் மையத்தில் டிஎன்ஏ இருக்குது. அதே மாதிரி இப்போது 1983 ஒரு புதிய கண்டுபிடிச்சாங்க. என்னங்கன்னா குளோனிங் முறையில் இனப்பெருக்கம் செய்யுது. அது ஆடு குரங்கு செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா விந்தணுயே எடுக்கலாம். விந்தணு தேவையில்லைன்றாங்க. விந்தணு தேவையில்லை. அவங்க எதில் எடுத்தாங்க? ஒரு பெண் குரங்கு அல்லது ஆடு அதனுடைய நரம்பு செல்லையே எடுத்து அதனுடைய கருமுட்டையில் அது செலுத்தி அது குரங்கா வர வச்சிட்டாங்க. சரி, விந்தில் வரணும்னு கிடையாது. நம்ம இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையுமே டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏக்குள்ள நம்முடைய குணத்தத்துவங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கு. ஆனால் அந்த டிஎன்ஏல ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கு நரம்பு செல்லு தான் சூட்டபிள் அப்படின்றார். வேறு எதுவும் சூட்டபிள் கிடையாது. அதுக்கே நீங்கள் ஒரு குழந்தை பிறகுட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி 200-300 விஞ்ஞானிகளுக்கு சம்பளம் கொடுத்து வைக்கணும். அங்கேயும் இறைவன் வர்றாரு. அவர் வரலன்னா கை கால் முளைக்குமா? இதயம் உருவாகுமா? நுரையீரல் உருவாகுமா? கிட்னி உருவாகுமா? இன்னும் ஏகப்பட்ட இதெல்லாம் அவங்க தான், அவர் தான் ஒரு சயின்டிஸ்ட்டு உருவாக்க முடியாது. இது எல்லாமே கருமுட்டையில் அப்போது தந்தையினுடைய நம்முடைய இப்போ என்னுடைய பேர் இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஸ்க்ரீன் பிரிண்ட் எடுக்கிறோம். இதில் இருக்கிறது அப்படியே இதாகிடும். இப்போ என்னுடைய இந்த பாடியினுடைய உருவத் தோற்றம் எப்படி இருக்குன்னு இதில் நம்ம உடம்புல மொத்தம் 67 லட்சம் கோடி செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் டிஎன்ஏ மையமாக இருக்குது. அந்த ஒவ்வொரு டிஎன்ஏலையுமே இந்த வெளியில் இருக்கிற அப்பரன்ஸனுடைய சூக்குமம் செய்தியாக இருக்கான். விந்து செல்லில் மட்டும் கிடையாது. அதே மாதிரி நான் எப்படி நடக்கிறேனோ சில பேர் அப்பா மாதிரியே நடப்பான். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க, அவர் இப்படி தான் நடப்பார். பையனும் அப்படி தான் நடக்கிறான். இன்னொருத்தர் பங்காளி, அவர் எப்படி அந்த பழக்கம் வந்துன்னு தெரியல. அவர் ஹெட்மாஸ்டர் இப்படி பண்ணுவார். குறிப்பிட்ட நாள் கழித்து அவன் கொஞ்சம் வயசு, இப்போ 20 வயசுக்கு ஆன பிறகு அந்த பையனை இப்படி பண்ணுறான். அவங்க தங்கச்சும் இப்படி பண்ணுது. அது இந்த பாடியோட சம்மந்தப்பட்டு தவிர ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டாது. ஒரு தந்தை செய்த பாவ புண்ணியம் தந்தை தான் சாருமே தவிர அவன் மகன் என்ன பாவம் பண்ணான்?
மகன் எந்த பாவம் பண்ண அது வரவே வராது. அது தவறான கருத்து, அது வர முடியாது. திருடனுக்கு நல்லவன் பிறக்கிறான், நல்லவனுக்கு இது அயோக்கியம் பிறக்கிறான். இது நடக்கிறது இல்லையா? அது இது பாருங்க ஐயா, உடல் தான் தாய் தகப்பன் கொடுத்தது. ஆன்மா ஜீவன் வந்து அவனா வந்து உள்ள வர்றது. சரி, ஆக்சுவலாக வந்து ஜீவன் ஆன்மா யாரு கொடுக்குது? இப்போ இந்த உடல் யார் கொடுத்தா? எனக்கு தாய் தகப்பன். இறைவன். இறைவன் கிடையாது, இறைவன் கொடுத்தா. அப்புறம் நம்ம என்ன இருக்கு? அப்போ இறைவனுக்கு இந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ஜீவன் தான், ஜீவன் ஆன்மா தான் இறைவன். நம்ம வந்து உள்ள வர்றது, நம்ம உடம்பு யார் கொடுத்தது? அப்போ ஆன்மா இறைவன். ஆமாம், ஆன்மா இறைவன். இப்போ நீங்கள் ஆன்மாவா இந்த உடம்பா? ஆன்மானா உடம்பு. நீங்கள் இந்த உடம்பு ஆன்மாவா? உடம்பு போகிறது தானே. சரி, இப்போ நீங்கள் ஆன்மா. ஆமாம். அப்போ நீங்கள் இறைவனா? ஆமாம், இறைவன் தான். எப்படி இந்த பூமியை சுத்த வைக்கிறது நீங்களா? பூமி சுத்தத்தை நான் பார்க்க முடியாது, அறியதான் முடியும். இறைவன் தானே எல்லா செயலையும் செய்கிறாரு. பூமியை பூமியை நம்ம சுத்ததுன்னு சொல்கிறோம், நம்ம பார்க்க முடியுதா? எதை? முடியுமா? எதை நீங்க சுத்தது சொல்றீங்களா? ஆமாம், எங்க காட்டுங்க. விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. நீ இப்போதான் கண்டுபிடிச்சா? அப்பவே மெய்ஞானி கண்டுபிடிச்சா? அதை விட்டுடுங்க, அது மெய்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. எல்லா செயல்களும் இறைவனுடைய அருளால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா செயல்களும் இறைவன். அதுக்காக ஆன்மாவே இறைவன் எப்படி சொல்ல முடியும்? ஆன்மா இறைவன் இல்லாத எப்படி சொல்ல முடியும்? ஆன்மா தான் இப்போ அறியாமையில் மூடி இருக்க, மும்மலத்தில் இருக்கு, அறியாமையில் இருக்க. என்னுடைய ஆன்மாவை நான் அறியாதனால தானே நான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேன். இங்க கேளுங்க ஐயா, சொல்றது தப்பா இருக்கு, நீ சொல்லுங்க. இல்லை, ஆன்மா தான் இறைவன்னா இந்த உடம்புல வந்து ஐயா கால்வேட்டர் வச்சுருக்கீங்களா? சொல்லு, கால்வேட்டர் ஆன் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு கருத்து, கால்குலேட்டர் கொண்டு வாங்க. நாம வந்து தங்கத்தை வந்து அதுக்கு கால்குலேட்டிங்களா? 21,600 போடுங்க. என்ன தெரியுது? 21,600 இன்ட்டு 364 மண்ணு மாதிரி தான் தெரியுது. அதை எத்தனை வாட்டி இன்ட்டு உங்கள் வயசு, கடைசியில தான் அது தங்கமா தெரியுதா? அது போல தான் நம்ம மனிதனும் ஈக்குவல் போடுங்க. தங்கமா வேலை படிங்க. 1, 10, 100, 1000, 10,000, 10,00,000, 10,00,000, கோடி, 10 கோடி. எவ்வளோ இருக்கு? ராஜ்யம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுங்களா? ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்குதான் நுரையீரல். தானாக நடக்குது, தானாக நடக்குது. வருஷம் இன்ட்டு உங்கள் வயசு. அப்போ இதெல்லாம் போடும்போது 47 கோடி முறை நம்ம ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், 47 கோடி முறை ஐயா சுவாசம் பண்ணியிருக்காரு. இதை நீங்களாக காலையில் எழுந்து உடனே 21,600 முறை சுவாசிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? எனக்கு அந்த வேலைக்கு நினைப்பீங்களா? அது தானாக நடக்குது. தானாக எப்படி நடக்கும்? அது ஆன்மா செய்தான்னா ஆன்மா செய்யல. எல்லாம் அருள். அண்டத்தில் உள்ளது எல்லாம் சத்தமாக பேசுங்க. அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் இருக்கு. ரைட்டு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள அந்த அணுக்களின் கூட்டு தான் அதனுடைய அணு இருக்குல்ல. நான் அதை கேட்கல, இந்த செயல்கள், இந்த இயக்கம் எப்படி வரான்னு நீங்கள் சொல்ற கேட்டீங்களா? சரி, நீங்கள் இறைவனா? நம்ம இறைவன் தான். நீங்கள் எப்படி, அதான் கேட்குறேன், நீங்கள் எப்படி இறைவனாவீங்க? ஏன் ஆக முடியாதுங்க, ஒவ்வொருத்தரும் இறைவன் தான். இப்போ நீங்கள் இறைவனா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நித்திய வாழ்வா. இறைவனுக்கு அழிவு இருக்கா? இறைவனுக்கு அழிவு இருக்கா? ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஆன்மா விட்டுருங்க. ஆன்மாவை பார்த்துருக்கீங்களா? அதேதான், இறைவனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆன்மா தான் நீங்கள் ஆன்மாவே கடவுள் அப்படின்றீங்களா? ஆன்மாவே கடவுள்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம அழிவே இல்லையா? யாரும் பார்க்கல. தலைவலி வந்து ஐயோ என்ன முடியல, டாக்டர் கிட்ட போகிறங்க. இல்லை, ப்ராக்டிக்கலாக பேசணும். யாரோ சொன்னாங்க ஆன்மா தான் கடவுள், நாம் அதையே திருப்பி சொன்னால் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்படி பார்த்தா யாருமே இறைவனை பார்த்ததே கிடையாது. ஆன்மா உள்ள ஆன்மா வேணும். ஆன்மான்ற பேரே விட்டுடுங்க. ஆன்மான்றது ஒரு தமிழ் வேர்டு, அது இங்கிலீஷில் சோல், அது வேறு வேறு மாறிட்டே இருக்கும். அந்த உச்சரிப்பு, லாங்குவேஜ், வேர்டு அதை விட்டுடுங்க. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யார், நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, அதை சொல்லுங்கள். நீங்கள் இருக்கீங்க இல்லையா? என்ன சார்? யாருன்றதை விடைய தெரியல. நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அப்படியே போயிட்டே இது பாடி. ஒரு சிவஞான போதத்தில் மெய்கண்டார் என்ன சொல்கிறாருன்னா, அருமையான வார்த்தை, மாயா இயந்திர
தனுவினுள் ஆன்மா, மாயா இயந்திர தனு. தனுன்னா உடம்பு, இயந்திரனா மெஷின், இது மாயை. அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒரு இல்யூஷன். இது வந்து இல்யூஷன் பிசிக்கல் பாடி, இல்யூஷன் பிசிக்கல் ப்ளஸ்ஸி பாடி. இதுக்குள்ளே ஆன்மான்னு ஒன்று இருக்கே, அதை அறிந்து கொள்வது தான் நம்முடைய இது. அந்த ஆன்மாவுக்குள்ளே இறைவன் இருக்கிறாரு. ஆக முப்பொருள் என்றார். ஆன்மா தான் இறைவன் சொல்றாங்க. என்னங்கய்யா? ஆன்மா தான் இறைவன் எல்லாருமே சொல்றாங்க. ஆன்மா எப்படி ஒரு இறைவன் ஆக முடியாது ஐயா? இல்லைங்க, ஒரு நிமிஷம் ஐயா. சரி. என் பேர் வந்து முரளி. ஆமாம். என் உடம்பு உள்ள ஆன்மா இருக்கு. ஆமாம். இந்த ஆன்மா போச்சுன்னா முரளி கிடையாது, டெட் பாடி. ஆமாம். அப்போ ஆன்மா மெயினா, ஆன்மா அதான இறைவன். ஆன்மா வந்து ஆன்மா இருக்கவன் ஆன்மாவுக்குள்ள உள்ளொளி அப்படின்ற ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறதுனால்தான் ஆன்மா இங்கே ஆன்மாவுக்கு உடம்பு வழங்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது. யோக கலையில எல்லா குரு ஐயா ஓகேவா? ஆன்மா தான் இறைவன் சொல்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீ தான் சொல்லுங்க. ஆன்மா வந்து கடவுள் இல்லைன்றீங்க. ஆன்மா தான் கடவுள் இல்லை, உத்தமன்ற உள்ளுக்குள்ள இருக்கான்றான். ரமண மகரிஷி சொல்லியிருக்காரு, நான் யார் தேடுன்றார். நான் யாருன்றது ஒரு வார்த்தையில சொல்றோம், ஆனா நான் யாருன்றது எனக்குள்ளே கேட்டுன்னு இருக்கணும். நான் யாருன்னா எப்படி தெரியும்? சரிங்க. சாதாரணமாக அறிவுல எல்லாம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க. அறிவுல வந்து சிற்றறிவு இருக்கு, பேரறிவு இருக்கு. 2 அறிவு இருக்கு நமக்கு. கடவுள்ன்றது என்னது? கடவுள் நீ உன்னுடைய மனம்ன்ற மாயையை வந்து வெளியே போகாம உள்ளுக்குள்ள நீ அதை திருப்பும் போது தான் அந்த கடவுள்ன்றது தெரியும். அவ்வளோ சீக்கிரம் நீ திருப்பிடுவீங்களா? 1000 குதிரைக்கு சமம் உங்கள் மனம் அதில் உங்களை வலிச்சுன்னு போவோம் வெளியே. நீங்கள் எது வேணான்றீங்களோ அதை முதல்ல வந்து நிற்கும். புரியுதா? நீங்கள் முதல்ல எது வேணான்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து அதுதான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? கடவுள்கிட்ட போயிடுவீங்களா? எப்படி பண்ணீங்க? தியானம் பண்ணுறீங்களா? ஒருநிலைப்படுத்துறீங்களா? தியானன்ற பேர் சொன்னாங்க. தியானன்றத சும்மா போயிடுச்சு. தியானன்றது என்ன தெரியுமா? நம்ம வந்து முழுசாக அர்ப்பணிக்கணும் இறைவன்கிட்ட. தியானன்றது சும்மா உக்காந்துன்னு அப்படி தூங்கிட்டு தியானன்றதெல்லாம் கிடையாது. உன்னையே மறந்து மனம் ஜீவன் ஆன்மாவோட கலந்து போகிறதே தியானம். நீங்கள் முதல்ல உட்கார முடியாது. அந்த மாதிரி இருந்தால் உட்கார்ந்து ஏந்து ஓடி இருக்கேன். நான்லாம் புரியுதுங்களா? நான் உட்கார்ந்து ஏந்து ஓடி இருக்கேன். அதாவது உன்னுக்குள்ள ஒன்று இருக்க ஆன்மா வந்து வெளிப்படும். உண்மையான தியானம் பண்ணா அது போச்சுன்னா அவ்வளோதான். திருப்பி அதை நீ கொண்டு வரணும்னா கஷ்டம். சும்மா விளையாட்டு கிடையாது தியானன்றது. உட்காந்துட்டு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குரு இல்லாமல் வர முடியாது. முறைப்படி குரு கிட்ட நம்ம நினச்சின்னு உட்காந்துன்னு அது மனமும் ஜீவனும் லயம் ஆயிடுச்சுன்னா வெளியே போயிடும். அப்போ நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம ஜீவன் ஆன்மாக்கு ஒரு சிட்டிக்கில் எத்தனையோ கோடி மைல் தொலைவில் போகிறதுக்கு சக்தி இருக்கு. என்னையா? விளக்கம் கொடுங்க. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். நீங்கள் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம். எங்களுக்கு விளக்கம் கொடுத்தவங்களா நான் 2 பேரும் பேசுகிறேன், அதனால தான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டேன். இப்போ வள்ளலார் சொல்கிறத நம்ம வர்றோம். மற்ற ஞானிகள் பற்றி எல்லாம் வள்ளலார்கிட்ட சொல்கிறது. இது ஒரு நிமிஷம் ஐயா சொல்லிடுறேன். வள்ளலார் வந்து நம்மளுடைய தேகத்தை வந்து ஒளி தேகமாக்கினார். ஒளி தேகமாக்கி விடுபட்டு போனார். அவர் ஒண்டி தான். மற்ற ஞானியோ சித்த யாரும் கண்ணு இருக்காரு, அவர் ஒண்டி. 2வது வந்து இவர் பட்டினத்தார் உடலை விட்டு மறைஞ்சது அவங்க ஒண்டி தான். வள்ளலார் ஒண்டி தான். மற்றபடி தேகம் வந்து இங்கே விட்டு போகிறதா நிறைய பேர். ஆனால் தேகத்தோட ஒளிகமாக மாற்றுறது வள்ளலார் ஒண்டி. அடுத்து பத்திரியா பட்டினத்தார், வேறு யாரும் கிடையாது. சொல்லுங்கள் ஐயா. படிச்சிங்களா? சரி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ வள்ளலார் என்ன சொன்னார், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம். எத்தனையோ ஞானிகள் வந்து நம்ம பாரத கண்டத்தில் தோன்றியிருக்காங்க.
வடநாட்டில் தோன்றவங்க வேதாந்தத்தை வளர்த்தாங்க, தென்னகத்தில் தோன்றவங்க சித்தாந்தத்தை வளர்த்தாங்க. சித்தாந்தம் சொல்லுவது என்ன, வேதாந்தம் சொல்லுவது என்னன்னா, வேதாந்தம் இது 10,000-20,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வளர்ந்து வர்றது தான். வேதாந்தத்தில் கடவுள் வேறு அல்ல, ஆன்மா வேறு அல்ல. ஆன்மா தான் கடவுள், கடவுள் தான் ஆன்மாவாக இருக்கும். அந்த கொள்கை அப்படி. சித்தாந்தம் அதை மறுக்குது. முப்பொருள் இந்த அகண்ட வெளியில் இயற்கையில் உள்ளது. முப்பொருள் ஒன்று உலகம், நம்ம கண்ணால் பார்க்குற எல்லையற்ற பிரபஞ்சம், எங்குமே விரிந்து முடிவில்லாது விரிந்து எக்காலும் இயங்கிக் கொண்டே இருக்கின்ற இந்த பிரபஞ்சம். இதில் அனந்தம் கோடி 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 அண்டங்கள் சுழன்று கொண்டு இருக்கின்றன. இதில் ஒவ்வொரு அண்டத்திலையும் 10,000 கோடி முதல் 50,000 கோடி முதல் சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கும் 9 துணைக்கோள்கள், 10 துணைக்கோள்கள் இருக்கு. அதில் பூமி என்ற கிரகத்தில் மட்டும்தான் உயிர்கள், மனிதர்கள், லைஃப் உண்டாகிறதுக்கான இறைவன் வழியை இது பண்ணுறார். இப்படி கண்டனை இனியுரு படியெல்லாம் அப்படியே எனும் அற்பெருஞ்சோதின்னு வள்ளலார் அகவலை சொல்கிறார். படினா உலகம், இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இல்லையா, இது எப்படி இருக்குது? இது சூரியன் நடுநாயகம், செவ்வாய், புதன், வியாழன், இது எல்லாத்துக்குமே நமக்கு தொடர்பு உண்டு. இதெல்லாம் வேறு வேறு இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு தொடர்பு உண்டு. இப்போ சந்திரன் ஒன்று இல்லைன்னா நமக்கு மன அறிவே விளங்காது. சந்திரன் தேய்வது வளர்வது இதை கட்சி தான், அது நமக்கு தெரியாது. அது இது ஞானிகள் சொல்கிறாங்க. இது எதுவுமே நமக்கு அனுபவம் இல்லை, ஞானிகள் சொல்கிறது அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஆக சந்திரன் அது பாட்டுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறோம். சந்திரன் ஒன்று இல்லைன்னா நமக்கு மனமே செயல்பட முடியாது. அதனால தான் அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் கடல் அலைகளுடைய ஈர்ப்பு விசை கூட, அது மட்டும் இல்லாமல் மென்டலி டிஸ்டர்ப்டு பர்சனுக்கு அன்னைக்கு கொஞ்சம் அதிகமான இதுவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எவிடன்ஸ் மாதிரி. ஆக எல்லாத்துக்கும் தொடர்பு உண்டு. இதே போலத்தான் இந்த அண்டவெளியில் மில்கிவே கேலக்ஸி, ஒரு மில்கிவே கேலக்ஸி தான் நம்ம பார்த்தோம். 10,000 கோடி முதல் 50,000 கோடி சூரியன்கள் இருக்குது. ஒவ்வொரு சூரியனுக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்குது, அது வேறு, அது தனி அண்டம். இதுபோல் லட்சம் கோடி மில்கிவே கேலக்ஸி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து உலகம். இது இயற்கையில் இருக்குது, இது பரிணாமத்தில் இருக்குது. ஆதியிலேருந்து முதல்ல சூரியன் தோன்றும் போது அதிலிருந்து மற்ற கோள்கள் பிரிந்து குளிர்ந்து அதுக்கு பல கோடி கோடி கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகு நில உலகம் தோன்றி இதில் இது குளிர்ந்து நீர், காற்று இதெல்லாம் உருவாகி செடி கொடி மரம்லாம் உருவாகி மனிதன் வரத்துக்குள்ள எத்தனையோ கோடி 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 ஆண்டுகள் கடந்து போச்சு. இதெல்லாம் இறைவன் ஒரு பரிணாமத்திலேயே வச்சுருக்கார். அறிவற்ற பொருள்களிலிருந்து உயிர்கள் எல்லாமே பரிணாமத்தில் வருது. இதுவும் இயற்கையில் இருக்கிறது தான். இன்னொன்று கடவுள். கடவுள் எங்கே இருக்காருன்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். கடவுளை பற்றி வரலாறு சொல்கிறது என்னன்னா, அன்பு என்ற ஒரு தத்துவம். அதை தத்துவம்னு மட்டும் சொல்ல முடியாது, சத்துவம். ஒருத்தனை பார்த்து சரியாக நடக்காமல் வர்றான்னா, இந்த உடம்புல சத்துக்கு தான் பாடுறான், உடம்புல சத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது தப்பு. அதுக்கு பேர் சக்தி. சக்தி உடம்புல சக்தி இதான்னு தான் கேட்கணும். ஆனால் நம்ம அப்படி கேட்குறோம், உடம்புல சத்து இருக்கா பாரு அப்படின்னு கேட்குறோம். அதனால் சத்து அப்படின்னா அது ஒரு பொருள், சத்து பொருள் அப்படின்னு இறைவன். அது ஒரு ஆற்றலோ ஒரு பொருளோ கிடையாது, அது ஒரு வெளி, இயற்கையாக இருக்கின்ற ஒரு மெய்ப்பொருள். அது ஒரு வெளியே தான் இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் முழுதும் ஸ்பேஸ்லேருந்து தான் வெளிப்பட்டுருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு உள்ள ஒரு ஸ்பேஸாக இருக்கிறது தான் அன்பு என்கின்ற அகண்டமான ஒரு வெளி. இதுதான் கடவுள். இது இயற்கையில் இருக்குது. நீங்கள் கடவுள்னோ இறைவனோ தெய்வனோ இல்லை முருகனோ விநாயகனோ பிற்காலத்தில் வந்த பெயர்கள், எந்த பெயர்களும் பொருந்தும் பொருந்தாதுன்னு வரலாறு. பொருந்தும் பொருந்தாதுன்னுவார், ரெண்டுமே சொல்லுவார். ஏன்னா பெயர் வரலாறு கூட அருட்பெருஞ்சோதினார்.
ஆனால் நாம் அற்பெருஞ்சோதினாரு, அவர் அற்பெருஞ்சோதியோட இந்த உடம்பை ஜோதியாக மாற்றிக்கிட்டார், ஜோதி சொருவம் மாற்றிட்டார். ஆனால் நாம் அற்பெருஞ்சோதின்னு கோடிக்கணக்கான முறை சொன்னாலும் நம்ம உடம்பு ஜோதி ஆகுமா? ஆகாது. ஏன்னா அற்பெருஞ்சோதின்றது அதுக்கு முன்னாடி ஒரு நிலை, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம், அவர் அனுபவித்த அந்த அன்பு வெளி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு எல்லோரும் பயன்படணும்னு சொல்லிட்டு கரெக்டான முறையில் அருள் அப்படின்னா, அருள்னா எல்லையற்ற தனிப்பெருங்கருணை தான். அப்படி ஒரு வெளி இருக்குது. அந்த கருணைன்ற வெளியிலிருந்து தான் எல்லாமே செயல்படும். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை பார்க்குறோம். இது எல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா அணு. எல்லாமே நீங்கள் இந்த உடம்பாகட்டும், இந்த சேராகட்டும், கிட்னி ஆகட்டும், சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், சுவாமி ஆகட்டும், நீராகட்டும், கடலாகட்டும், மரமாகட்டும், எல்லாமே அணுக்களின் செறிவு நிலை தான். இப்போ அணு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் 3 இருக்குது. இது இப்போ ஒரு 150-200 வருடங்களுக்கு முன்னாடி தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஒரு தியானம் பண்ணுறாங்க, இதுவும் ஒரு தியானம் தான். அதே சிந்தனையில் இருப்பான். நான் வாழ்க்கை ஃபுல்லாக விஞ்ஞானிகள்ன்றவங்க சும்மா இல்லை. இப்போ 10 லட்சம் சம்பளம் வாங்குறான், 4 லட்சம் சம்பளம் வாங்குறான். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அது கொடுக்கறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு அப்போ ஆளு கிடையாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஃபோர்ஸ், மக்களுக்கு பயன்பு கொண்டு வரணும். அதான் முதல்ல அணுவை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த அணுவுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சிந்தனை வருது, என்ன இருக்குன்னு. அதுக்காக ப்ரூவ் பண்ணோம், எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க அணுவுக்குள்ளே 3 சக்தி இருக்குது: புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இது இயற்கையில் இருக்குது. எப்போ உலகம் எத்தனை 1000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அணுக்கள் இன்றைக்குமே இருக்கு. அதில் ஒவ்வொரு அணுவிலையுமே புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். எலக்ட்ரான் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா ஃபேன் ஓடாது. எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இந்த ஃபோனே கிடையாது, எதுவுமே கிடையாது. மாடு தான் ஓட்டிக்கிட்டு, ஆடு மாடு தான் மேய்ச்சிட்ருக்கணும். அந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கு. இதையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க கரெக்டாக. ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் அது ஒரு அதுக்குன்னு உரிய ஒரு பாதையில் சுற்றிக்கிட்டே இருக்கு. ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு புரோட்டான், ஒரே ஒரு நியூட்ரான். நியூட்ரான் அதில் மின்சாரமே கிடையாது. நடு மையத்தில் இருக்கிறது புரோட்டான், அது நேர் மின்சாரம் கொண்டது. அது என்ன மின்சாரம்? அதுதான் இயற்கை. அது அப்புறம் பார்க்கலாம். ஏன் அது மின்சாரம் எத்தனையோ இருக்குது, ஆனால் மின்சாரம் தானே மெயினாக இருக்குது. வெளியில் சுற்றுறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலக்ட்ரான், அது மட்டும்தான் சுற்றுது. நியூட்ரானையும் புரோட்டானும் ரெண்டும் சேர்ந்து உட்கரு அப்படின்ற ஒரு பேரில் அணுனுடைய கருநிலை அதை சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு. ஆனால் நம்ம அதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 7 வகையான தாதுக்களாக பிரிக்கிறாங்க சைவ சித்தாந்தத்தில். டோட்டலாக அப்படியே தோல், ரோமம், தோல், இரத்தம், தசை, எலும்பு, நரம்பு, மஜ்ஜை, விந்து, பெண்களுக்கு கருமுட்டை 7ஆக பிரிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் எல்லாமே செல்களால் ஆனவை. செல் தான், எலும்பு செல். அது வேறு கேரக்டர், வேறு பர்ஃபார்மன்ஸ், வேறு பயன், எல்லாமே வேறு வேறு. கிட்னின்னா அதுவும் செல் தான், எல்லாமே மாமிசம்தான், எல்லாமே கறி தான். பட் உள்ளே போய் பார்த்தா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த செல், அந்த செல்லுடைய அம்சம் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், பர்ஃபார்மன்ஸ், பயன் எல்லாமே வேறு. அதுக்கு நெஃப்ரான்னு பேர். நெஃப்ரான். இப்போ நெஃப்ரான் இதில் 10 லட்சம் நெஃப்ரான் இருக்குது. இந்த கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான், 20 லட்சம் நெஃப்ரான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம உட்காந்துட்ருக்கோம், நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ சாப்பிட்ட டீ அது என்ன ஆகுது, பிளட்டில் கலந்து பிளட்டு கிட்னிக்குள்ள நெஃப்ரான்கள் ஒரு ட்ராப்பு பிளட்டை
பல்லாயிரக்கணக்கான நெஃப்ரான்கள் பங்கு போட்டுக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எக்ஸஸ் வாட்டர், எக்ஸஸ் மினரல்ஸ், வேஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து இப்போ ட்ராப் பை ட்ராப்பாக நமக்கு சொட்டாக அந்த பிளாடரில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாது. ஃபில்லப் ஆன பிறகு ஒரு ஃபீலிங் வந்து எடுத்து வெளியில் விட்டோம். அது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே செல்கள் ஆகுது. ஆனால் நியூரான்கள் அதனுடைய வேலையே வேறு, ஆனால் செல்களால் ஆகுது. இப்போ அடுத்த ஒரு அதிசயத்துக்கு போகிறோம். ஒரு செல் எதனால் ஆனது? அது எதுவாகட்டும், சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், கடலாகட்டும், எது எடுத்தாலும் அணுக்கள் ஆனவை. அப்போ செல்களும் அணுக்கள் ஆனவை. ஒரு செல்லுன்றது கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு செல்லை கண்ணால் பார்க்க முடியாது. ஆடுகறிக்கு போகிறாங்க, ஒரு 100 கிராம் 1/4 கிலோ வர்றாங்க. இப்போ ஒன்றும் வேணாம், அந்த உதாரணம் கூட வேணாம். இந்த உடம்புலேருந்து கிள்ளி கொஞ்சம் எடுக்கிறோம், கொஞ்சோண்டு ஒரு கடுகில் பாதியாக, அப்போ தான் அதை பார்க்க முடியும். அந்த மாமிசத்தை அப்போ தான் பார்க்க முடியும். கண்ணுக்கு வந்து அப்போ தான் தெரியும். ஆனால் அதில் பல்லாயிரக்கணக்கான செல்கள் இருக்குது, பல ஆயிரக்கணக்கான செல்கள். ஒரு செல்லை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ கண்ணால் பார்க்க முடியாத அந்த ஒரு செல் எதனால் ஆனது? அப்போ அதுவும் அணுக்களால் ஆனது. எத்தனை அணுக்களால் ஆனது? ஏன்னா ஒரு 100 அணுக்கள்னால் அதில் என்ன இருக்குன்னா, ஹைட்ரஜன் இருக்கும் கண்டிப்பாக, ஆக்சிஜன் இருக்கும் கண்டிப்பாக, நைட்ரஜன் இருக்கும் கண்டிப்பாக, கார்பன் இருக்கும், இந்த மாதிரி இதாக இருக்கும். இது வெவ்வேறு லாக் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு 100 இருக்குமா? ஒரு செல்லு ஒரு 100 இருக்குமா? அது கூகுளில் போய் சர்ச் பண்ணால் 100 லட்சம் கோடி அணுக்களால் ஆனது ஒரு செல். யாரானா ஒரு சாமியார் வந்து இப்படி பண்ணி ஒரு சாக்லேட் கொடுத்தாருன்னா, ஆஹா நீ தான் கடவுள், அவனா ஆமாம் 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 நான் தான் கடவுள், என் காலை கழுவுங்க போயிடுவாங்கல்ல. அவர் 5-6 கலர் துண்டை போட்டுக்கிட்டு நடந்து போனாருன்னா அது பெருக்கினே வரும். அவ்வளோ ஒரு துண்டு பத்தாது. அவர் நீளமாக தாடி வளர்த்துப்பார். அப்படி தான் ஏமாற்றிருக்காங்க. நாமளும் ஏமாறவருக்கு போது ஏமாத்துறவங்க இருக்க தானே செய்வாங்க. சரிங்க. அப்போது 100 லட்சம் கோடி அணுக்களால் ஆனது ஒரு செல்லுன்றாங்க. விஞ்ஞானிகள் இல்லைன்னா நம்ம கடவுளுடைய பெருமையை பார்க்கறதுக்கு வழியே இல்லை. இப்போ விஞ்ஞானிகள் கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லை. அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு கொடுத்ததை நம்ம அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்திக்கிறோம். விஞ்ஞானிகளும் ஒரு இவங்களுக்கு டைரக்ஷன் வேறு, மெய்ஞானி டைரக்ஷன் வேறு. 2 பேருமே தியானம் பண்ணுறாங்க. தியானத்துக்கு முக்கியமான தேவை மனம். மனம்னு ஒன்று இல்லைன்னா தியானம் பண்ண முடியாது. காடு மாடு தியானம் பண்ண முடியுமா? அது முக்தி அடைய முடியுமா? மனிதன் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். காரணம் மனம் பெற்ற. இந்த மனத்தை ஞானிகள் வந்து உள்பக்கமாக திருப்புறாங்க, உள்ள செலுத்துகிறாங்க. அது கூர்மையாக்கி நினைப்பு மரப்பற்ற நிலையில் நிறுத்தி உள்ளே செலுத்தும் போது உள்ள ஒரு உண்மை இருக்குது, அக உண்மை. அது வள்ளலார் இயற்கை உண்மை என்றார். அதை கண்டுபிடிச்சு அதை வந்து எக்காலம் அழியாத ஒரு வாழ்வையை அவன் அடைஞ்சிடறான். இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? அதே மனத்தை அணுவில், ஆற்றலில், கதிரில், கோளில் செலுத்தி அங்கே இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சி கொடுக்குறான். அவனும் ஒரு பிறவியில் ஞானியாக தான் மாற போகிறாங்க. ஆக 2 பேருமே தியானம் தான் பண்ணுறாங்க. ஒரு விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலலாம் கத்திக்கார மாதிரி இருப்பான். குடும்பத்திலே கல் இருக்கு. அவனுக்கு இந்த அணுக்குள்ள என்ன இருக்குன்னு அணுக்குள்ள வேறு சிந்தனையே இருக்காது. தலைக்கு எண்ணெய் தடவ மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. 50 வருஷம் ஒரே இதில் இருப்பான். திடீர்னு சட்டுன்னு உண்மை வெளிப்படும். அதுதான் கடவுளுடைய அருள். எங்கேயும் கடவுள் இல்லாத இடமே இல்லை. அந்த விஞ்ஞானிக்கிட்டவும் அந்த கடவுள் இருக்காது. அவனுக்கு திடீர்னு தான் வெளிப்படும் உண்மை. ஆனால் அதுக்கு தெரியாது. நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையில் விஞ்ஞானி. எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ இந்த உலகம் ஒன்று இயற்கையில் உள்ளது, அணுக்களால் ஆன உலகம். இன்னொன்று கடவுள், அவர் ஒரு அன்பு என்கின்ற ஒரு வெளியே இயற்கையில் உள்ளவர். அந்த இது வந்து அனாதி அப்படின்றாங்க மெய்ஞானிகள். ஆதி, அதுக்கு நேர் ஆப்போசிட் அனாதி. ஆதின்னா ஒரு பிகினிங் டைம்,
அனாதின்னா பிகினிங் டைமே கிடையாது. இயற்கையில் என்றும் உள்ளவர் தான் அனாதி இயற்கை உண்மை கடவுள். அவர் ஒன்று. இடையில் இருக்கிறது தான் உயிர்கள். ஆக முப்பொருள் இருக்கிறது அப்படின்னா சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறது முப்பொருளும் இயற்கையிலேயே உண்டு அப்படின்னு. இதை பற்றி மறுக்கிறது தான் வேதாந்தம். ஆன்மா மட்டும்தான் இருக்குது, உலகம்னு ஒன்று கிடையாது, அது மனதின் கற்பனையினால்தான் உலகமே உனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு உலகம் பொய்யின்னுவாங்க. உலகம் பொய்யின்னே சொல்லுவாங்க. உலகம் ஒன்றும் கிடையாது. வேதாந்தத்தில் பாருங்க, ஆன்மா மட்டும்தான் இருக்குது. உன்னுடைய மனோ கற்பனையில் தான் உலகமே உருவாக்குறாரு. அது நியாயமே கிடையாது. அதனால தான் வேதாந்தத்தை ரொம்ப சாடுவார் வள்ளலார். சரிங்க. இப்போது வள்ளலார் என்ன சொல்ல வர்றார், நமக்கெல்லாம் என்ன உபதேசம் பண்ணுறாங்கன்னா, நம்மளாம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடு மாடு கோழிலாம் அந்த ஒரு ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறவியினுடைய நோக்கம் என்னன்னா தன்னை உணர்வு. ஏன் அப்படின்னா, தன்னை உணர்றன்னா அதை தன்னை உணர்கிற வரியில் பிறவி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கேட்பாங்க, அட போப்பா முன்பிறவி மறுபிறவி நம்ம பார்த்துட்டா இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்பிறவியும் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது. இது கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாத்துலேயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரே முறை பிறக்கிறோம், அடுத்தது நியாய தீர்ப்பு நாள் வரும். நீ கடவுளுக்கு பணிஞ்சானா சொர்க்கத்துக்கு போவ, இல்லைன்னா நீலாத நரகத்துக்கு போவ. இதுதான். ஏன்னா அவங்களுடைய பரிணாமத்தில் அதுதான் அவங்களுடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மறுபிறப்பில் உன்னை நீயே ஏமாத்துற. காரணம் ஏன் அவங்க அப்படி சொல்கிறேன்னா, அவங்க இப்போ நம்ம ஒரு காயின் இருக்கு. இந்த காயினுக்கு 2 பக்கம் என்பது இயல்பு. அது பேப்பர் ஆகட்டும், தட்டாகட்டும், ஒரு காயின் ஆகட்டும். நம்ம ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போது கண்ணால் பார்க்கும்போது இதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஆனால் கண்ணுக்கு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிறத தான் காட்டும். 2 பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கத்தை தான் பார்க்கணும். இப்படி திருப்பி பார்க்கும்போது முன்னாடி பார்க்குறது தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி பார்க்கணும் இல்லைங்களா? இப்படி 2 பக்கம் கொண்டு தான் லைஃப். நம்ம லைஃப்பில் ஒரு பக்கத்தை மட்டும், இந்த பக்கம் உலகத்தை சார்ந்தது, இந்த உடம்பும் உலகத்தை சார்ந்தது. இந்த உடம்புக்கு மினியேச்சர் யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னது தான், வரலாறு சொன்னது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, எல்லாம் அணுக்களானது. சூரியனும் அணுக்களாலானது, கடலும் அணுக்களாலானது, காற்றும் அணுக்களாலானது. காற்று தான் இந்த உடம்பாக மாறுது. ஆக இது பிரபஞ்சத்தை சார்ந்தது தான். நாம் அதுவாக முடியாது. இப்போ நம்ம இதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நமக்கு எதனா தெரிதா? நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ என் இதயம் இருக்கின்ற ஒரு அதிர்வு எதனா தெரிதா? அதை பற்றி நினைக்கவே இல்லை. அப்போ உண்மையில் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்போ சம்மந்தப்பட வைக்குது அப்படின்னா, ஏதோ அட்டாக் பண்ணும்போது தான் ஐயோ அங்கே வலிக்கும். ஏன் அங்கே வலிக்குது? யாருக்கு வலிக்குது? எனக்கு வலிக்குது. எங்கே வலிக்குது? இங்கே வலிக்குது. அது என்ன? அது மாறுபாடாது. வலியை யார் அனுபவிக்கிறது? இதயம் அனுபவிக்குதா? இதயம் அனுபவிக்காது. வலியை நான் தான் அனுபவிக்கிறேன். ஆனால் நான் எங்கே இருக்கேன், எதுவாக இருக்கேன் தெரியாது. இதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானம்ன்றது இதுதான். ஆக இந்த நடுவில் இருக்கிற உயிர்கள் இயற்கை, கடவுள் இயற்கை உணர்வினர், அருளே உணர்வினராக இருக்கார். இந்த உலகம் முப்பொருளை பற்றி சொன்னார் இல்லைங்களா? பதி, பசு, பாசம். பதி, பசு, பாசம். உலகம், உயிர்கள், கடவுள். உலகம், உயிர்கள், கடவுள். அந்த முப்பொருள் இயற்கையில் இருக்கு. இதில்
நடுவில் இருக்கிற உயிர்கள், கடவுள் வந்து இயற்கையிலேயே அருள் உணர்வினா இருக்கார். உணர்வு அருள் தனிப்பெரும் கருணையே உணர்வு மயமாக இருக்கார். அதுதான் ஒரு வடிவம். பிரபஞ்சம் இருக்குது, ஆனால் அது உணர்வு இல்லாத நிலையில் அதுவும் இருக்குது. இப்போ இது இருக்கு பா தம்பி, இங்கே பாப்பா, அங்கே ₹1 இருக்கு, எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறோம். ₹1 இருக்குப்பாங்க, எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறோம். ஆனால் இருக்கேன்னு சொல்கிறோம், ₹1 இருக்கிறதுன்னு. அந்த இருக்கிற உணர்வு இதுக்கு இருக்கா? இருக்கிற உணர்வு அங்கே அவன் உட்காந்து இருக்கான்பா, அவனை கூட்டினா அது ரைட்டு. அங்கே ₹1 இருக்குப்பா, அதை எடுத்துக்கணும்ப்பா. அந்த வார்த்தை வந்து அப்படி தான் சொல்லணும், பட் அதில் உண்மை கிடையாது. ஏன்னா இருக்கிற உணர்வு இதுக்கு கிடையாது, ஆனாலும் இருக்குது. அதுதான் பாசம். அது எந்த விதத்துலேயும் அது உணர்வு கொண்டு வர முடியாது. அடுத்தது ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் அனந்தம். கடவுள் ஏகன், உயிர்கள் அநேகம். ஆனால் இந்த உயிர்கள்லாம் யாருன்னா அந்த உயிர்களும் இறைவன் தான். அதுதான் வள்ளலார் வந்து முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்தது என்ன. முப்பொருள் இயற்கையில் இருக்குது, ஆனால் இது 3 சேர்ந்து ஒன்று தான். எப்படின்னா திரி போடும்போது பொதுவாக ஜென்ரலாக 3 திரி, 3 புறம், 3 திரி. அப்போ தான் அது ஒரு திரியாக போட்டால் சரியாயிடாது, 2 திரியாக போட்டால் பிரிஞ்சிடும், 3 திரியாக போட்டால் அப்படியே நிற்கும். இந்த 3 சேர்ந்து ஒரு திரியாக தான் இருக்குது. தனித்தனியெல்லாம் பிரிக்கவே முடியாது, அப்படி பிரிந்தும் இருக்காது. இப்போ பாசம்ன்ற ஒன்று உயிரை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். உயிர் வந்து பதியாகிய கடவுளை சார்ந்து தான் இருக்கும். ஐயா புரியுதுங்களா? 3ம் ஒன்று சார்ந்தா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் உடல், உயிர், ஆன்மா. இந்த உயிர் எப்பவும் இந்த உடலை சார்ந்த பாசமாகி இது ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸ் தான். இது உடம்புக்கு பேர் சிற்பிரபஞ்சம் தான். இது பாசமாகி இது ஒரு உலகம் தான். இது வந்து எப்போவோ இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கு, உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் இது இருக்க முடியும். அதனால தான் உடல் நமக்கு எப்போவுமே இருக்குது. உயிர் உடலை சார்ந்திருக்கும்போது தான் அது விளக்க முடியும். உயிர் என்கின்ற உயிரோ ஆன்மா, அந்த உயிருக்குள்ள இறைவன் எப்பவும் இருப்பார். இறைவனுடைய வாசஸ்தலம் எதுன்னா உண்மையான வாசஸ்தலம் இங்கே இல்லை. உண்மையான ஆலயம், நித்திய ஆலயம் வந்து உயிர்கள் தான். உயிருக்குள்ளே விட்டு அவர் எங்கேயும் போக முடியாது, வழி கிடையாது. ஏன்னா ஒரு வாழிடம் எதுன்னா உயிர்கள் தான். அப்போ நமக்குள்ளே இருக்கிற இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தான் நம்ம பிறப்பு இறப்பற்ற நிலையில் நம்மளை வைக்கிறார். அதுக்காக தான் நமக்கு வந்து பிறப்பு இறப்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி பிறப்பிறப்பு எடுக்கிறது கூட அவர் வந்து ஆன்ம நிலையிலேருந்து தான் எடுக்கிறார். இப்போ பிறப்பு இறப்பு எடுக்கிறது எதுன்னா கடவுளா மனிதனான்னா இதுதான் வரலாறு ஒரு கருத்து சொல்லுவார். அந்த கருத்து, சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், சத்தாரை மீட்கின்ற தென்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். ஒரு நிலை, ஒரே ஒரு பொருள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பொருளுக்கு எந்த பெயரும் கிடையாது. அது ஒரு ஸ்பேஸ், அது அன்பு தத்துவம். அதை அறிந்து கொண்டால் மனிதன் எக்காலும் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வல்லார் சொல். ஆக இப்போ நம்ம இந்த பிறவியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிறவி முன்னாடி நமக்கு பிறவி இருக்குதா இல்லையா, மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி நம்புறது? வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது. அதே மாதிரி இதை வந்து பேப்பரில் படித்தோம் தெரிஞ்சிக்க முடியாது, இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்க முடியாது. நாம் உள்ளே போனோம்னா ஐயா அது முடிச்சிடலாம். அப்போ உள்ளே போனோம்னா அந்த தியானத்தில் நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுடைய தன்மை என்னன்னா, இது எப்படி அகண்டமான வெட்ட வெளி இருக்கோ அது அப்படியே கம்ப்ரஸ் ஆகி ஒரு அணுவெளியாக, அறிவு வெளியாக, உள்ளொளியாக நம் தலைக்கு நடுவில் இருக்குது. தலைக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டி பார்த்தாலாம் இருக்காது. வெட்டி பார்த்தாலும் ஏன்னா
மேன் இஸ் எ இன்விசிபிள் பர்சன். ஒரு உண்மையான மனிதனை பார்க்க முடியாது. அல்லது மனிதன் உண்மை என்பது அருவ நிலையிலிருந்து தான் தொடங்கும், அணுத்துவ நிலையிலிருந்து தொடங்கும். அணு மாத்திரமாக தான் இருக்கான். இந்த உடம்புல இருந்தாலும் அவன் இருக்கிற இடம் தனி வெளி, அது ஒரு வெளி தான். அந்த வெளியில் தான் நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். ஐயா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, போர் அடிக்கா? நம்ம வெளியில் தான் ஆன்மீகலாம் வந்துட்டாரு, அவருக்கு ஏன் போர் அடிக்க போகுது? சினிமா தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்க, நீங்கள் தனியாக பேசுங்க. அப்போ காரணம் நம்ம எல்லா அனுபவங்களையும் அந்த மைன்யூட் ஸ்பேஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் இது. ஒரு வழக்கத்தை கூட சொல்லுவாங்க, அவன் அந்த ஊரில் பெரிய புள்ளிப்பா சொல்கிறாங்களா, அந்த ஊர்லேயே அந்த பெரிய புள்ளிப்பா, அரசியல்வாதியாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், ஏன் புள்ளின்னு சொல்கிறாங்க? புள்ளி, அந்த புள்ளிக்கு பேர் ஆன்மா. அந்த புள்ளி தான் ஆன்மான்னு வேணும். ஆன்மான்னா ஒரே வந்துடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஏமாற்றிட்டு இந்த பகுத்தறிவு வளர்ந்துருக்கிற விஞ்ஞானம் வளர்ந்து இந்த காலத்தில் ஆன்மான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தெரியாதுன்னு சொல்கிறேன். அவன் வந்துடுவான். அவனை பார்த்து ஆன்மா இல்லைப்பா நான் ஒத்துக்கிறேன், உனக்கு அறிவு இருக்கான்னு கேளுங்க. அறிவைத்தான் ஆன்மான்னாங்க, அதுக்கு ஒரு விளக்கு இருக்குது. அப்போ வேணாம், நீ விரும்பலையா, ஆன்மா இல்லைன்றே விட்டுவிடு, உனக்கு அறிவு இருக்கா? அந்த அறிவு எப்படி வந்தது? அறிவுன்றது என்ன? எல்லாத்தையும் அனுபவிக்கும். அனுபவங்களை கிரகிக்கும் ஒரு மையத்திற்கு பெயர் தான் அறிவு. அதை பார்க்க முடியாது, நாமளே பார்க்க முடியாது. அது ஒரு அணு வெளி. அதை தான் மெய்ஞானிகள் சித்தாகாசம், சிதம்பரம், சிற்றம்பலம், சிற்றபை சொன்னாங்க. சிற்றம்பலம் சொல்கிறோம், என்னையா அர்த்தம்? சிதம்பர ரகசியம். சிதம்பரம்னா என்ன? அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தா தான் தெரியும். அது ஒரே வார்த்தை இல்லை, இணைக்கப்பட்ட ஒரு சித்து அம்பரம். அம்பரம்னா ஆகாயம் பேர், அம்பரம்னா ஆகாயம் பேர். சித்து அப்படின்னா அறிவு ஆகாயம். ஆகம்னா யாருன்னா கண்ணுக்கு தெரியாத அணுத்துவமான அறிவு ஆகாயமாக இந்த தலைக்கு நடுவில். அதனால தான் திருமூலர் சொல்கிறார், கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கு மேலே, அது அண்ணாக்கு மேலே தான் இருக்கு, அகண்ட ஒளி காட்டி, எல்லையற்ற ஒளி காட்டி. அதாவது எங்கும் நிறைந்த ஒளினா நம்ம கண்ணால் பார்க்குற வெளிச்சம் நினச்சக்கூடாது. ஒளின்னா அது இயற்கை உண்மையான ஒரு பொருள், மெய்ப்பொருள். அதை ஞானிகள் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஒளின்னா சூரிய ஒளி, சந்திர ஒளி, ஃபயர், அது கண்ணுக்கு தெரிகிற ஒரு இது. அது கிடையாது. ஒளி என்ற ஒரு இது வெளிச்சம்ன்ற பொருளை கொண்டோம்னா இறைவனை பற்றி அறிய முடியாது. ஒளினாலே என்றும் இருக்கின்ற ஒரு மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அகண்ட வெளி முற்றும் நிறைந்த ஒன்று. அது அப்படியே இருக்க அனுபவத்துக்காக அப்படியே கம்ப்ரஸ் பண்ணுது, அனுபவம் மாறிங்கிறது. அதுவும் இருக்கிறது. ஆக அதுக்கு உள்ளதான் இறைவன் செயலாற்றிக்கிறது. இப்போவும் உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் ஆடுக்குள்ளவும் மாடுக்குள்ளவும் ஒவ்வொருத்தரும் நம்ம வேறு வேறாக இருந்தாலும் ஒரே பரம்பொருள் தான் எல்லோருமா விளங்குது. அவருடைய அனுபவத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்காராம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நீங்கள் வேறு, நான் வேறு, அவர் வேறு, ஆடு வேறு. ஆனால் கடவுள் அனுபவம் மட்டும்தான் உண்மை. அதனால்தான் ஒன்றிரண்டெண்ணாத உண்மையில் நின்றேன். உண்மைன்ற ஒன்று, கடவுளுக்கு தமிழில் உண்மை அப்படின்ற ஒரு பெயர். உண்மைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பொய் பேசாதிருத்தல். அதுக்கு அது ரெண்டாம் பட்ச அர்த்தம். உண்மை அப்படின்னாலே என்னன்னா அது ரெண்டு சொல் இணைக்கப்பட்டது தமிழில். அற்புத தமிழ், அதுதான் வரலாற்று. தமிழ் சிவானுபூதியை லேசிலே கொடுக்கக்கூடிய மொழி. இது இறைவனால் ஆதியிலேயே ஞான சித்தர்கள் மூலம் உருவாக்கி மனித குலத்துக்கு தரப்பட்டது. ஆங்கிலம் ஒரு வியாபாரம், தெலுங்கு மற்றவைகள்லாம் ஒரு உலக வழக்கிற்காக. ஆனால் தமிழ்
உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. தன்னை அறிவதற்கு தமிழை விட்டால் ஈஸியான ஒரு மொழி எதுவும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மை, உண்மை, உள் அப்படின்ற ஒன்று தான் கடவுளாக. இன்னர்மோஸ்ட் ஸ்பேஸ், இதெல்லாம் ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸுக்கு உள்ளீட ஒரு இன்னர்மோஸ்ட் ஸ்பேஸ் இயற்கையில் இருக்குது. அதுதான் ஒரு அற்புதம். அது இயற்கையில் ஒரு பொருள் இருக்குது. அந்த இயற்கையில் உள்ள பொருளை அறிந்து கொண்டால் நம்ம இந்த செயற்கை தன்மையில் நீங்கி இயற்கையில் ஆனந்தமாய் என்றென்றும் என்றென்றும் எத்தனை கோடி 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 யுகம் ஆனாலும் அழிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் சார் வரலாம். இப்போ நம்ம அழிந்தாலும் அழிய மாட்டோம். அது அடுத்த உண்மை. நம்ம செத்து போகிறோம் அப்படின்னா என்னப்பா பட்டினத்தார் ஒரு வீதி வழியை போகிறார், இது உண்மை. அவருக்கு தெரியும். இருந்தாலும் அங்கே ஒரு இளைஞர் நின்றுருக்கார். ஏதோ யாருக்காக வெயிட் பண்ணி நின்றுருக்கார். அப்போ அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது, சத்தமாக இருக்குது. சமயம் அங்கே வச்சு செத்து போயிட்டார். சத்த பிணத்தை பார்த்து இனி சாக போகும் பிணங்கள் அழுது கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இளைஞனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சத்த பிணத்தை பார்த்து இனி சாக போகும் பிணங்கள், நம்மளுடைய பிணம் தான் சொல்கிறோம். ஆல்ரெடி டெட், நம்ம டெட்டாக தான் இருக்கோம். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாமையே நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த உடம்பு தான் நான் யாரும் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் எடுத்துப்பா, இங்கே லெஃப்ட் சைடில் 3வது வருஷத்தில் இருக்கிற பாரு, இதுதான் நான். ஃபிசிக்கல் பாடி அப்பியரன்ஸ் இதை தான் நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். என்னை பார்த்து இது பண்ண. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா இது தோல் போர்த்த உடம்பு. அருணகிரிநாதரை அருணை சொல்லுவார், தோலோடு மூடிய கூரையை நம்பி. அற்புதமான பாடல். தோலோடு மூடிய கூரையை நம்பி. இது ஒரு கூரை. இந்த தோல் என்ற கூரையை பார்த்து தான் நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளை நாமே முடிவு பண்ணிட்டோம். பிறரையும் அப்படி தான் பார்க்கணும். இது ஒரு மாமிசக்கூடு. கள்ளப்புலம்பை கட்டழிக்க வல்லானே. நம்ம கட்டி போட்டதும் அவர் தான். இந்த தேகத்துக்குள்ளே வருவிச்சது ஒரு காரணம் இல்லாமல் வருவிக்க மாட்டார், நம்மளை கட்டி போட்டிருக்கார். அந்த கட்டவிழ்க்க வல்லவனும் அவன் தான். ஏன் கட்டி போட்டான்? அதுக்கு என்ன காரணம்? நாம் என்ன பாவம் செஞ்சோம்? இறைவனுக்கு மட்டும் அந்த கட்டு கிடையாது. இது என்ன நியாயம்? இதெல்லாம் கேட்கணும். இதுதான் விசாரம். கேட்காம எதையுமே அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடாது. முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஆக இப்போ வள்ளல் பெருமான் சொல்கிற அந்த முப்பொருள் இந்த உயிர்களுக்கு மட்டும் என்னென்னா தன்னைத்தானே உணர முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அது ஒரு இப்போ ஸ்பேஸுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இருக்குது. இந்த ஸ்பேஸு ஆதியில் அதாவது 300-400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தான் நம்ம புல் பூண்டு செடி கொடி மரம் ஓரறிவிலிருந்து நம்ம வரோம். அதுக்கு முன்னாடி இருந்த காலம் கணக்கில் அடங்காத காலம். ஆரம்பம் என்று ஒன்று இல்லாத காலம் என்று நாம் இறைவனோடு நாம் அத்துவிதமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடன் இறைவன் இருக்கிறார். ஆனால் நாம் இருக்கிறது நமக்கே தெரியாத ஒரு நிலை இருந்து வரும். ஏன் இந்த நிலைமை? இறைவன் இருக்கிறது இறைவனுக்கு தெரியும். ஆனால் நாம் அறிவு தான். அறிவு தான் நாம். அது சொல்ல வந்துட்டேன். சரி சொல்லி அறிவு தான் நாம். அறிவு என்கின்ற ஒரு அணு வெளி தான் இங்கே இருக்குது. அதுதான் நாம். ஆனால் அதை நாம் உணராமல் இருக்கிற ஒரு நிலை தான் ஆணவ நிலை. நாம் இருக்கிறது நமக்கே தெரியாது. அதுக்கு பேர் தான் ஆணவ நிலை. இதை எப்படி நாம் விளங்கி கொள்ள முடியும்? ஞானிகள் சொல்லிடுறாங்க, நாம் விளங்கி கொள்ளலாம். எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ரொட்டீனாக 3 ஸ்டேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒன்று விழிப்பு நிலை, இன்னொன்று கனவு நிலை, இன்னொன்று உறக்க நிலை. இது எல்லா உயிருக்கும் பொதுவானது. விழிப்பு நிலையில் உடல், உயிர், ஆன்மா எப்போது சம்மந்தப்படும். இது 3 தொடர்பு இருக்கும். விழிப்பு நிலையில்
5 பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், நினைத்தல், எல்லா விளக்கம். இது ஒரு விளக்குன்னுவாங்க. 5 வகையான விளக்கு. விளக்குன்னா ஒரு விளங்கல், சதா விளங்கிட்டு நம்ம இமைத்தாலும் இமைக்கலனாலும், நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாலும், கவனித்தாலும் கவனிக்கலைனாலும், உங்கள் கண்ணு உங்களுக்கு ஒரு இந்த காட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த காட்சி காணப்படும் இடம் எதுன்னா கண்ணுக்கு தெரியாது. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இது ஒரு டூல். நாம் பார்க்குற இடம் அந்த வெளி. அங்கே ஒரு வெட்ட வெளி. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று கொள்வார்க்கு பட்டயம் எதிர்க்கது புதம்பாய் பட்டயம் எதிர்க்கது. பட்டயம்னா பட்டம், பதவி, சுகம், சுகபோகம், உலக வாழ்க்கை, போகங்கள், காரு, பங்களா, இதெல்லாம் பட்டயத்தில் அடங்கும். இதெல்லாம் எதுக்கு? வெட்ட வெளி தன்னை மெய், அதுதான் நம்முடைய உடம்பாக. ஆனால் நாம் இந்த புலால் உடம்பையே உடம்பு இதுதான் நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த தோலுக்கு உள்ள இருக்கிற பொருளை பற்றி நமக்கு தெரியுமா? இப்போது இந்த பையன் நீங்கள் ஒரு செடிக்கு உள்ளே போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு சபையில் பேசுகிறீங்க, ஒரு இடத்துல போகிறீங்க, பேசின்னு இருக்கீங்க, பையன் மறந்துடுங்க. பையில் காசு, பணம், நகைலாம் வச்சுருக்க, பத்திரம் மறந்துட்டு போயிடுது. போயிட்டு அப்புறம் பார்க்குறதுக்கு வந்தால் காணும். பார்த்து அதை எடுத்ததான் என்ன இது அனாமத்தாக இருக்க பை அனாமத்தாக இருக்கு. நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம். யார் போய் இந்த இடத்துல எவ்வளோ ஜனம் இல்லை கொடுத்தா எந்த தான் கொடுன்னுவாங்க. திறந்து பார்க்குறாரு, அது ஒரு 25 சவரன் நகை இருக்குது, 10 நோட்டு வச்சுருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில், நல்ல போலீஸ் ஸ்டேஷன் அதுவும். அவங்க உடனே பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுத்துருவாங்க. இப்போ நாம் ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும். எங்கள் அப்பா திடீர்னு ஒரு முறை காணாமல் போயிட்டாங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. பத்திரிகை விளம்பரம் 2வது 3வது பக்கம், தின மலர், தின தந்தது, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் தான். 3வது பக்கம் 36,000 கேட்டான். காவல்துறைக்கு செஞ்சு தான் ஆகணும் விளம்பரம். இது மாதிரி பை ஒன்று நேற்று இந்த டைமில் கிடைச்சிருக்கு, அது பாத்தியப்பட்டவர்கள் வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு நீங்கள் அது பார்த்துறீங்க, அதான் பணம் போயிடுச்சு. பேப்பரில் படிக்கும்போது நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு 10 பேர் வர்றாங்க அங்கே, அது பேப்பரை பார்த்து. ஏன்னா பெரும்பாலும் பை ஒன்று பிளாக்கில் இருக்கும், க்ரீனில் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, ப்ரௌனில் இருப்பாங்க. கேட்டால் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு 10 பேர் என்ன, நீங்கள் 11 ஆளை போகிறீங்க. ஒவ்வொருத்தராக எஸ்ஐ கேட்குறாங்க, எந்த சார் அந்த மறந்துட்டு போய்ட்டுருக்காங்க. பை என்ன கலர்? ப்ரௌன் கலர். ஆமாம் ப்ரௌன். சைஸுண்ணா இப்படி இருக்குது, இவ்வளோ சார். அதில் உள்ளே என்ன இருக்குது? உள்ளே நிறைய வச்சுருக்கு சார். நகை வச்சுருக்கேன், பணம் வச்சுருக்கேன், பத்திரம். எவ்வளோ நகை வச்சுருக்கேன் அது தெரியல சார். எங்கள் சம்சாரம் தான் வச்சு. பணம் எவ்வளோ வச்சுருக்கேன் அதுவும் தெரியல. எல்லோரும் சொல்லிட்டாங்க. நீங்கள் போகிறீங்க சார், கிரே கலர் சார், கைப்பிடி இருக்காது, மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். உள்ளே ஒரு செக் புக் இருக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குது, 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, 100 ரூபா நோட்டு 5 இருக்குது, 50 ரூபா நோட்டு 2 இருக்குது, 1 ரூபா காயின் 2 இருக்குது, நகை செயின் 5 சவரம். டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இந்த இப்போது இந்த உடம்பு தான் நானுன்னா எனக்கு இதே எங்கே இருக்குது, அது ஒரு நிமிஷம் 72 முறை துடிக்குது. சுவாசப்பை இங்கே இருக்குது, நுரையீரல். அது ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விழுது. 2 கிட்னி நெப்ரான். இந்த டீட்டெயில் சொன்னால் உங்களுதுன்னு சொல்லலாம். உள்ளங்கிறது ஒன்றுமே தெரியலையா? தெரியாமல் நானும் சொல்லி எப்படி ஒத்துக்க முடியும்? அதான் சரி விடுங்க. இதுதான் நம்முடைய அஞ்ஞான இருள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உயிர்கள் தானே தன்னை அறிய முடியாத ஒரு நிலை ஆணவம், அது இயற்கையில் உள்ளது. கடவுளுக்கு ஆணவம் கிடையாது, அவர் இயற்கையிலேயே தன்னை உணர்ந்தவர். அவருடைய இன்னொரு நிலை தான் உயிர். அதான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகனாக இருக்கும்போது ஒருவராக இருக்கிறார், ஆனால் மெய்ப்பொருள். அவர் அங்கே வாழ்வு நிலை கிடையாது. அதுதான் பிரச்சனை. வெட்ட வெளியில் இருக்கிற இறைவனுக்கு வாழ்வு கிடையாது. வாழா வெட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உண்மையில் அது கடவுளுக்கு தான் பொருந்தும். அவர் எங்கே வாழறன்னா உங்களுக்குள்ளே வாழறார், அந்த நாய்க்குட்டிக்குள்ளே வாழறார். அந்த நாய்க்குட்டி தாய் எப்படி கொஞ்சிச்சு
பாருங்கள், ஒரு காக்கா குஞ்சு தன் குஞ்சு எப்படி அன்பு செலுத்து, அந்த அன்பு ப்ராசஸ் பண்ணுறது. அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தால் கடவுள் அன்பு தான் கடவுள்னு சொன்னால் அங்கே அனுபவம் கிடையாது இறைவனுக்கு. ஆனால் நிலையாக நிறைவாக அகண்ட வெளிமுற்றும் இருக்கிறார். அப்போ ஏன் எங்களை படைத்தேன்னா அங்கே தான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை நமக்கு இல்லை, கடவுளுக்கு தான் பிரச்சனை. இங்கே ஒவ்வொரு உயிருமே அந்த ஆன்மாவாக இருக்கிறது கடவுள் தான். ஆனால் அந்த அனுபவம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாதனால அந்த நிலையில் இருக்காது. அதுதான் பரிணாமம்ன்றது. இறைவனுக்கே ஒரு பரிணாமம், இறைவனுக்கே ஒரு பரிணாமம்ன்றது ஒரு இயற்கையில் வருது. அந்த பரிணாமம் உயிருக்காக தான் உலகமும் பரிணாமளித்தார். அந்த அறிவு என்கின்ற ஒன்றை தான் ஆன்மான்னு சொல்கிறாங்க. அது உனக்கு எடுபடலைன்னா அந்த ஆன்மான்ற வார்த்தையை விட்டுடுது. ஏன்னா கடவுள் மறுப்பை கொள்கிறாங்க, இங்கே வேலை இருக்குது, இங்கே வந்து தான் அவனை எப்படினாலும். அதனால் அறிவு ஆகாயம், சித்து அம்பரம் சிதம்பரம் சித்தாகாசம், ஒரு இன்விசிபிள் மேன், அன்டெக்ஸ்டபிள் மேன், எட்டர்னல் மேன். யுவர் எட்டர்னல் மேன், ஒரு எட்டர்னல் பர்சன். உங்களை அழிக்க முடியாது ஒரு காலம். எதுவோ சொல்ல வைக்க போயிட்டான் பட்டினத்தார். அங்கே போன உடனே அப்போ தான் அவர் பார்க்குறாரு நம்மளை செத்து போயிட்டோம். அந்த செத்த நிலையில் தான் நாம் வாழ்ந்துருக்கோம். அந்த செத்த நிலைக்கு பேர் தான் ஆணவ இருள். செத்து போன பணத்துக்கு உணர்வு இருக்காது இல்லைங்களா? அந்த உணர்வு இல்லாமல் இருக்குது உயிர்கள். அதுக்கு உணர்வு வரணும்னா இந்த பௌதிக உடம்பு தேவைப்படுது. பௌதிக உடம்புக்குள்ளே தான் அது செயல்பட முடியும். பௌதிக உடம்பு அது ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த பாச நிலையும் கடவுள் தான். இதில் எதையுமே இது அது இல்லை, இது அது இல்லைன்னு பிரிக்க முடியாது. எதையுமே தனித்தனி இருக்கிற அனைத்துமே இறைவன் தான். ஆனால் அப்பாலும் தனியாக விளங்குகிறது. ஆக அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இந்த இறந்த நிலையில் ஆணவன் பார்க்குறோம்ல, அது எப்படின்னா நம்ம விழிப்பு நிலையில் 5 புலன்கள் மனம் ஒர்க் பண்ணி நம்ம ஃபுல்லாக அவேர்னஸோடு இருக்கோம். ஃபுல் அவேர்னஸ்லாம் கிடையாது. அது விஞ்ஞானிகளுக்கே மூளையில் 4% தான் அறிவு ஒர்க் பண்ணுறான். நமக்கு எது கண்டுபிடிப்பு விஞ்ஞானி, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க மூளையினுடைய காரியப்பாடு 3% தான் ஒர்க் பண்ணுறான். மிச்சம் 97% அவன் அறிவை, முழு அறிவை பயன்படுத்துறதே இல்லைன்னா நம்ம என்ன என் கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. சரி, இதுக்கு அடுத்தது விழிப்பு, கனவு, உறக்கம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க. ஆனால் விழிப்பு நிலையை விட்டுட்டு கனவு நிலை வராது, டப்புன்னு உறக்க நிலைக்கு போயிடும். உறக்க நிலைன்றது என்ன? இந்த 5 விளக்குகள், பார்த்தல் என்கின்ற விளக்கு, இந்த 5 உணர்வு விளக்குகள் அணைக்கப்படுகிறது. சுவிட்ச் ஆஃப். மனவிளக்கு சுவிட்ச் ஆஃப். இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட உடனே இந்த தேகத்தினுடைய தொடர்பு தற்காலிகமாக துண்டிக்கப்படுகிறது. துண்டிக்கப்பட்ட உடனே நீங்கள் யார், எங்கே போனீங்க, எங்கே மறைஞ்சிருந்தீங்க, உங்கள் நிலை என்ன, எல்லாம் சர்வ சூன்யமாகும். நாம் இருக்கிறதே நமக்கே தெரியாது. ஐயாவை பார்க்க வர்றேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன், புளியமங்கலத்துக்கு. அவங்க வீட்டம்மா இருக்காங்க. அம்மா ஐயாவை பார்க்க வந்தோம், வாங்க கொஞ்ச நாள் உட்காருங்க. இப்போ தான் வெளியிலலாம் போயிட்டு வந்தார், அவர் தூங்கிக்கிட்டு இருக்கார், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அம்மா சொல்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் இருக்கின்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா? யுவர் நத்திங். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. சத்த பிணத்துக்கும் உயிரோடு இருக்கிற இந்த பாடிக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனால் நீங்கள் மீண்டு வருவீங்க, சத்த போனால் மீண்டு வராது, அதை பதிச்சிடுவாங்க. ஆனால் வேறுபாடு உள்ள இன்டீரியர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரெண்டுக்கும் கிடையாது. ஆனால் அங்கே ஆன்மா வெளியேறிட்டு இங்கே உள்ளே இருக்கு, இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸு கட்டானால் நீங்கள் இருப்பது தெரியாது. என்ன எக்ஸ்பீரியன்ஸு பார்த்துக்கிட்டே இருக்கும். நாம் அதை கவனிக்கிறனாலும் இந்த உலகத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்திட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஓசை கட்டிகிட்டே இருக்கும். நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதெல்லாம் ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் டீ சாப்பிட்ருக்கீங்க, டீயே சாப்பிட்லனாலும் சுவைக்கல் சொல்ல முடியாது. இந்த நாட்கள் உமிழ்நீர் ஒரு மைன்யூட்டான வோல்டேஜ் அனுப்பிட்டே இருக்கும். அங்கே டேஸ்ட்டு தெரியாத தவிர
பட் அது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, நம்ம உணர முடியாது. சில பேர் பார்த்து குழந்தைங்க விரல சப்பிக்கிட்டு இருக்கோம், இதில் எதனா பொருள் தடவி இருக்கா? ஒன்றுமே இல்லை, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் வயசாச்சுன்னா பெரியவங்களை பார்த்துருங்க, அதில் ஒரு இதாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம லட்டு சாப்பிடலைன்னாலும் 5 புலன்கள் அதனுடைய இதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த ஆன்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனம் சதா நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆக எக்ஸ்பீரியன்ஸை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை ஃபீட் பண்ணால் தான் அந்த இருத்தல் அதுக்கு அனுபவம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கட் பண்ணிட்டா நாம் இருக்கிறது நமக்கே தெரியாது. நம்ம உறக்கத்துக்கு போகிறோம், அங்கே ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்பு கண்ட குடும்பம் அனுபவங்கள், ஹாஸ்பிட்டலில் இருந்தது, வயிற்று வலி, நாளைக்கு கடன் தொல்லை, நாளைக்கு பிஸ்னஸ், நத்திங் இஸ் தட். அங்கே சூன்யம்தான், சர்வசூன்யம், ஒன்றுமில்லை, உலகம் இல்லை, நானும் இல்லை. அதுக்கு பேர் தான் ஆனது. ஆனால் நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மீட்டு வருவது யார்? நம்மளா வர்றோம். அங்கே அறிவு தான் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன அறிவு எங்கே ஓடி ஒளிஞ்சிச்சுன்னு அதுக்கே தெரியாது. அப்போ அந்த அறிவுக்கு அறிவாக ஒன்று இருக்குது, அதுதான் கடவுள். அந்த அறிவுக்கு அறிவாக இருக்கிற கடவுள் எங்கும் வியாபித்துள்ளவர், இங்கும் பரிபூர்ணமாக இருக்கார். அங்கும் இருக்கார், இங்கும் இருக்கார். அவர் தான் எல்லா உயிர்களுக்குள்ளவோ அவர் இருக்கார். ஆக இந்த தூக்க நிலையில் நாம் இருப்பறியாத நிலையில் அந்த அறிவின்ற விளக்கு அணைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் தான் சூழ்நிலை. அதுதான் ஆன்மா, உண்மையில் அதுதான் ஆன்மா. அப்போது இந்த ஆன்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் இடையில் இருக்கிறது தான் ஜீவன். இதுதான் சூக்கும உடம்பு, ஆவி உடம்புன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த விழிப்பு எழுப்பி அனுப்புகிறார். அனுப்பின உடனே இந்த உடல் ஃபுல்லாக அதனுடைய ஆன்ம சுடர் வியாபகமாகிடும், கம்ப்ளீட்டாக வியாபகமாகிடு. எதுனாலும் அது வந்து அறிந்து கொள்ளும். அப்போது இந்த அறிவு என்கின்ற ஒன்று அழியாதது. தன்னையறிந்தென்பமுற எண்ணிலாவே ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் எண்ணிலாவே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அரிச்சிக்கத்தான் இருந்தான். அரிச்சித்தன்னா இப்போது குறிச்சிட முடியாது. இறைவனுக்கு பூக்களை அர்ச்சனை பண்ணுறோம். அதே மாதிரி கடவுள் அந்த நிலையில் திருமூலர் சொல்கிற அர்ச்சனை என்ன? நான் எனதுன்றது உண்மையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இறைவன் தான். நான் அனுபவிக்கிற எல்லாமே ஆன்மாவுக்கு போகுது. ஆனால் அந்த ஆன்மா யாருன்னா இறைவனே தான் ஆன்மாவன். ஆக உண்மை ஒன்றிரண்டு எண்ணாத உண்மை. ஆக வள்ளலார் சொல்கிற முடிவான பொருள்னா ஒரே ஒரு பொருள் தான் அந்த உலகத்தில் இருக்குது, ஏக வசுவான பொருள். அது எல்லாமாய், என்றும் உள்ளதுவாய், எங்கும் விளங்குவதுவாய், எல்லாம் வல்லதுவாய், எல்லாம் ஆனதுவாய், அது தன்னைத்தானே விளக்கி கொண்டே இருக்கிறது. அதனுடைய இயல்பு நிலை. அதுக்கு அழிவு என்பது இல்லை. அந்த மெய்ப்பொருள் நம்முள் நாம இருக்கிறது உணர்ந்து கொண்டால் உனக்கு அழிவு இல்லை. இப்போது பட்டினத்தார் போனார். அடுத்தது ஒரு கற்பனை. வாங்க பேச்சு அப்படிதான் வரும் எனக்கு. ஐயா அது ஒரு முடிச்சிடறேன், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன், வாங்கி. அப்போது அந்த ஒரு பொருள் தான், மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒன்றோடு நாம் ஒன்றி வாழ்ந்தோம்னா நாம் அப்போ தான் நமக்கு வந்து இன்பத் துன்பம், பிறப்பு இறப்பு, நினைப்பு மறப்பற்ற வாழ்வு நாம். அது வரையில் இறைவன் வந்து நமக்கு புற அனுபவங்களை கொடுத்து தான் தான் உள்ளே இருந்து தானே இங்கு வாழ வந்திருப்பதை இறைவன் உணர்த்துவார். ஆக வாழ வந்திருப்பது இறைவனுக்கு அந்நியமான வேறு யாரோ கிடையாது. இறைவனே தான் ஒவ்வொரு மனிதனாகவும் வாழ வந்திருக்கிறார் என்பது தான் வரலாறு சொல்கிற உண்மை. அற்பருந்தோடு தனிப்பெரும்